ரமேஷ் யூடியூப் சேனலிருந்து இந்தியா நேர்காணல் பேட்டிக்கு முத்தரை சேர்ந்த அண்ணா பேர் என்ன சொன்னீங்கன்னா ஏபி சண்முகம் பெரிய விவசாயி மற்றும் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இந்த தொழில் இருக்கீங்க? ஐயா நான் வந்து இப்போது அப்பா இறந்ததுக்கு முன்னாடி ஒரு 25-30 வருஷமாக இருக்கிறேங்க. 20 வருஷமாக விவசாயத்தில் இருக்கீங்க தொடர்ச்சியாக? இந்த பகுதிக்கு இப்போ என்ன போட்டிருக்கீங்க? இந்த பூண்டு போட்டிருக்கீங்க, கேரட்டு, பீட்ரூட்டு இல்லை அறுவடை ஆயிடுச்சிங்களா? அறுவடை பூண்டு அப்படியே எடுத்துருக்கீங்களா? இப்போ கொஞ்சம் விலை இருக்குங்களா? விலை இல்லைங்க, விலை சுத்தமாக விலையிலேருந்து கேள்விப்பட்டேன். பரவாயில்ல. இப்போ சமீபமாக இன்னைக்கு நேரத்தெல்லாம் ஒரு 10 நாள் இதுக்கு முன்னாடி ஏதாவது அறுவடை பண்ணியிருக்கீங்களா? அறுவடை கேரட் கொஞ்சம் எடுத்துங்க. அப்போ கொஞ்சம் விலை கிடைச்சதுங்களா? கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அப்படிங்களா? இப்போ மழை நல்லா பெஞ்சிருக்கு போல் இருக்கு. மழை நல்லா பெய்யுதுங்க. இப்போ மழை போதுமா இன்னும் வேணுங்களா? மழை வேணுங்க. மழை போதுங்கிற அளவுக்கு பெய்யலைங்க. மழை ஒரு அளவாக தான் பெஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஐயா சொந்தமான போரு இது கிணறுல இருக்குங்களா இல்லையா? அதெல்லாம் நமக்கு இல்லைங்க. நம்ம முதல்ல குத்தகத்தை போடுறீங்க. சரிங்க. இப்போ அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது மானியா உதவி கிடைக்கதே இல்லைங்களா? இல்லை, அது நமக்கு ஒன்றும் வரலைங்க, வந்து சேரலைங்க. அது என்ன காரணம்? அது என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம குத்தகை போடுறதுனால அந்த தோட்டத்து ஓனர் வந்துங்க நம்மகிட்ட கண்டாயத்தையும் வாங்கிக்கிறாங்க, அவங்களும் அந்த அதை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. இல்லை உண்மையில் எப்படின்னா யார் விவசாயத்தை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சேரணும். இதை நம்ம இது வற்புறுத்துறோம். இதை பற்றி ஆனால் வரதில்லைங்க, போய் வற்புறுத்துறோம். நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லையாமா? நிறைய இடத்துல எங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்கள் 10 வருஷம் 20 வருஷமாக போகி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வர மானியெல்லாம் அவங்க உரிமையாளர் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அப்போ உங்ககிட்ட இப்போ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க நிரந்தரமா? நம்மளுக்கு ஒரு 10-12 பேர் வேலை செய்கிறாங்க. 10 பேர் வேலை செய்கிறாங்க. நிரந்தரம் அவங்களுக்கு வேலை இருக்குது. ஒரு வேலை ஆள் தேவைப்பட்டாலும் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுவீங்க. எக்ஸ்ட்ரா வேணாலும் கூப்பிட்டு வந்துடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இப்போதுக்கு உங்கள் பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு விவசாயம் தாங்க ஐயா. விவசாயம் தான். இதிலே ஒரே துணை இருக்கீங்க. ஆமாங்க. மண்ணை ஒரு உயிர் மூச்சு. ஆமாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்கள் பேர் சொன்னாங்க. அதனால் மருந்து கடை வேறு வச்சுக்கிறதா சொன்னாங்க. தெரியும், உரக்கடை. உரக்கடை உரிமையாளர், விவசாயி, டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, மிக்க நன்றி. சரியா? எனக்காக இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கய்யா. சரிங்க, நன்றி.